الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى في كلامه الكريم والفرقان المجيد ما آتاكم الرسول وخذوه وما نهاكم عنه فانتهوا صدق الله مولانا العظيم. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பல்வேறு வாழ்வியல் நெறிகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். பல விஷயங்களை அல்லாஹ் நமக்கு செய்யுமாறு ஏவி இருக்கின்றான், பல விஷயங்களை செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறார். இதையெல்லாம் இஸ்லாம் கொண்டு வருகின்ற போது மிகவும் இங்கிதமாகவும் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போலவும் அந்த மக்களுடைய மன ஓட்டங்களை, அவர்களுடைய சிந்தனை ஓட்டங்களை கருத்தில் கொண்டுதான் அந்த சட்டங்களை சன்னம் சன்னமாக இஸ்லாம் நடைமுறைப்படுத்தியது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், திடீர்னு ஒரு காரியத்தை சொல்லி இதை செய்யக்கூடாது என்று அவரிடத்தில் சொல்லியிருந்தால் அந்த மக்கள் விரக்தி அடைந்திருப்பார்கள். திருக்குரான் ஒரு விஷயத்தை தடை செய்வதற்கு முன்பு அதில் அறிவார்ந்த பல்வேறு பண்புகளை கடைபிடித்தது என்று குறிப்பிடுவார்கள். மது கூடாது அப்படின்னு ஒரே நைட்டில் இறங்கிடல, 4 தடவை வசனம் இறங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்களுடைய மனங்களில் அது மாற்றம் வர வர கடைசியாகத்தான் அந்த மது ஹராமாக்கப்படுகிறது. 2 விதங்களிலே தடை செய்யப்பட்ட காரியங்களை இஸ்லாம் அணுகிறது. ஒன்று, தொடக்கத்தில் இதுவெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு திட்டவட்டமான அறிவிப்பு. கடைசியாக அதில் எதெல்லாம் மாற்றலாம், மாற்றி அமைத்து கொள்ளலாம் என்பதற்கு சில அனுமதி. வஃத் அப்து கைஸ் என்கின்ற கூட்டம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நல்ல காரியங்களில் எதை செய்யணும், நீங்கள் ஏவர காரியங்கள் சொல்லுங்கள், தடுக்கிற காரியங்களையும் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டபோது ரசூலுல்லாஹ் ஆமரஹும் பி அர்பைன் நஹாஹும் அன் அர்பைன், 4 விஷயத்தை செய்யுங்க, 4 விஷயத்தை விட்டுருங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. 4 விஷயத்தை ஏவுமாறு சொல்லுகிற போது ஏவப்பட வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கிறது. ஆனால் அந்த சமுதாயத்திற்கு எது தேவையோ அதை சொல்லுகிறார்கள். தடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் வந்து அவங்கள்ட்ட தடுத்த காரியங்கள் எதுனா, நபீதுன்ற பேரித்தம்பழம் இருக்கும், பேரித்தம்பழத்தை ஊற வைத்த தண்ணீர், அதில் வந்து 2 வகையான பாத்திரங்களிலே அதை பயன்படுத்துவார்கள். வாய் கட்டப்பட்ட தண்ணீர் துருத்திகளில் போட்டு வச்சு அந்த உப்புத்தன்மை மாறின பிறகு குடித்தால் அதற்கு பேர் நபீது. ஆனால் அவர்கள் வைத்திருந்த பாத்திரங்கள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அதில் வந்து பேரித்தம்பழத்தை போட்டு வச்சிங்கன்னா அந்த பாத்திரத்தின் பண்பு 2 நாள் அது வந்து மதுவாக மாறிடும். பேரிச்சம்பழம், திராட்சை பழத்தை தூக்கி அந்த பாத்திரத்தில் போட்டிங்கன்னா அது 2 நாட்களில் அது மதுவாகவே மாறிடும். ரசூலுல்லாஹ் தடை செய்கிறார்கள். அன் துப்பைன் ஒன் நக்கீரின், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அது பேரிச்சம்பழம் கட்டையில் செய்யப்பட்ட பாத்திரம், சுரக்கா கொடுகையில் செய்யப்பட்ட பாத்திரம், சில மண் ஜாடிகளில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் தடுங்க, நீங்கள் தண்ணி கூட அதில் குடிக்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்கிறார். ஏன் அப்படி தடை செஞ்சாங்க? இஸ்லாம் அப்போது தான் மதுவை தடை செய்திருக்கிறது. மதுவை தடை செஞ்ச பிறகு மதுவை பயன்படுத்திய பாத்திரத்தில் தண்ணி நீங்கள் குடித்தாலும் உங்களுடைய சிந்தனை என்ன செய்யும் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக மதுவின் பக்கம் திரும்பிடும். எனவே கொஞ்ச காலத்துக்கு மது ஊற்றுவதற்கும் மதுவை காய்ச்சுவதற்கும் மதுவை சப்ளை செய்வதற்காகவும் பயன்படுத்தப்பட்ட இந்த பாத்திரத்தில் தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே சஹாபிகள்லாம் எடுத்து அந்த வஃத் அப்துல் கைஸ் எல்லாம் அந்த பாத்திரத்தெல்லாம் மூட்டை கட்டி போட்டாங்க, வேறு பாத்திரங்களில் தான் பயன்படுத்தினார்கள். இங்கே நாம் கவனித்து பார்க்கிறோம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச காலத்துக்கு பிறகு சொன்னார்கள், மது ஹராம், அதில் திட்டவட்டமாக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதை காய்ச்சறதுக்கு
இதில் பயன்படுத்தின பாத்திரங்களை இப்போ எடுத்துக்கலாம், இப்போ எடுத்து நீங்கள் உபயோகம் பண்ணுங்க என்று அந்த தடையை நீக்குகிறார். தொடக்கம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் முழுமையாக எதுவும் செய்யக்கூடாது, பிறகு சற்று மாற்றம். இதுதான் இஸ்லாமினுடைய வழிமுறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்தில் ஏகத்துவ பிரச்சாரம் தடுக்கிற போது கபரு ஜியாரத் பண்ணக்கூடாதுன்னு தடை போட்டாங்க, கபருஸ்தான் போகக்கூடாதுன்னு தடை வந்தது. ஏனென்று சொன்னால் கபறுகளிலே போய் அதை புரியாமல் அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கின்ற காரியங்களை செய்து விடுவார்கள் என்கின்ற பயம் இருந்ததால நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஆண்டுகள் கபரு ஜியாரத்தையே தடை செய்தார். கொஞ்ச காலம் ஆச்சு. குன்து நகைத்துக்கும், நான் கொஞ்ச காலம் உங்களிடத்தில் தடுத்திருந்தேன் ஜியாரத்தில் குபூர், கபறுகளை நீங்கள் ஜியாரத்து செய்கிறத. இப்போ நீங்கள் போய் ஜூரு சொல்லுதா, அந்த வார்த்தையை ஜூரு கபரு ஜியாரத்து செய்யுங்க என்று அந்த அனுமதியை வழங்குகிறார்கள். என்ன காரணம்னா, இப்போது ஏகத்துவம் அவர்களின் உள்ளத்தில் பதிந்து விட்டது. அல்லாஹ் யார் என்பது அவர்கள் உள்ளத்தில் மிக தெளிவாக பதிந்து விட்ட பிறகு ஜியாரத்து செய்ய அனுமதிப்பதனால் அவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஈமானில் ஏற்படாது என்பதை பெருமானார் புரிந்த பிறகு இந்த சட்டத்தை சொல்லுகிறார். எனவேதான் இஸ்லாமிய சட்டங்கள் அத்தனையும் மனித மனங்களை வென்றது. அதற்கான காரண காரியங்களோடு இஸ்லாம் ஒன்றை அறிமுகப்படுத்தி இது தடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதை சன்னமாக அந்த மக்களை அதை தடையை நோக்கி கொன்று சென்றது. இறுதி வரை தடுக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வரும்போது எல்லா வீட்லேயும் நாய் உட்காந்துருச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாய்க்கு சாப்பாடு போட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் பரக்கத்து இருக்காதுன்னு சொன்னாங்க. சாப்பாடு விட்டு போட்ட உடனே வீடுகளில் இருந்து நாய் வெளியே வந்தாலும் வீட்டு வாசலில் தான் உட்காந்துருச்சு. அடுத்து சொன்னார்கள், எந்த வீட்டின் வாசலில் நாய் அமர்ந்திருக்கிறதோ அங்கே மலக்கு நுழைய மாட்டாங்க அப்படின்ன உடனே வீடுகளில் வெளியே இருந்த நாயையும் வீட்டுக்கு முன்னால் உட்காராத அளவுக்கு எல்லாரும் விரட்டி விட்டார்கள். இப்படியெல்லாம் சொன்ன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாயுடைய பாசம் மக்கள் மனதிலிருந்து இன்னும் போகலை. யாருடைய பாத்திரத்தில் நாய் வாய் வைக்குமோ அதை 7 தடவை கழுவணும்னாங்க. காரணம், அவங்க வீடுகளில் இஷ்டத்துக்கு அதை சாப்பிட்டு கொண்டு அவங்களோட உலாவி கொண்டிருந்தது. நாயை பற்றிய சிந்தனை அவர்களுக்கு அப்போதுதான் தெளிவு வர ஆரம்பிக்கிறது, என்ன செய்யறதுன்னு. நாய்களை கொல்லுமாறு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போட்டாங்க. கடைசியாக ஒரு காலம் வந்தது, நாயை வளர்க்கணும், அது ஒரு பெட்ட அனிமல், அது வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், அது இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது, வேட்டைக்கு நமக்கு தேவை. வெளியில் போனால் அந்த சஹாபிகளுக்கு பின்னால் ஒரு நாய் ஓடிட்டே வரும். ஒருத்தர் போனார்னா எதையாவது எடுத்துகிட்டு போகணுமா இல்லையா? அவர் வீட்டிலேருந்து புறப்பட்டார்னா அவர் கடை பஜார் எங்கெல்லாம் போகிறாரோ போயிட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அது பின்னாடியே சுற்றும். அவருடைய கலாச்சாரமாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்றிலுமாக இதை மாற்றி அமைத்தார்கள். அப்போது பிறகு சொன்னார்கள், அந்த நாய்களுக்கு கொல்லுவது என்பது என்ற சட்டத்திலிருந்து மாற்றப்பட்டு அது வளர்க்குறது மட்டும்தான் தடை, அதை நீங்கள் வேறு வகையாக அதற்கு துன்பம் தருவது தேவையில்லை என்கின்ற அமைப்பில் இஸ்லாம் அந்த சட்டங்களை மாற்றி அமைக்கிறது. இப்படித்தான் இஸ்லாமிய சட்டங்கள் ஒவ்வொன்றும் சன்னமாக மனித மனங்களை தகுந்த அவர்களுடைய சிந்தனைக்கு தகுந்தாற் போலத்தான் ஒவ்வொரு சட்டங்களையும் அறிமுகப்படுத்தி அது நிலையானது ஒரு இடத்திற்கு ஒரு கட்டத்தில் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி எது தடை செய்ய வேண்டுமோ அதை தடை செய்தது, எது மாற்றப்பட வேண்டுமோ அவைகளிலுள்ள சில சட்டங்களை மாற்றி அமைத்தது என்று ஹதீசுகளிலே பார்க்கிறோம். மார்க்க சட்டத்திட்டங்களை புரிந்து கொள்ளுகின்ற நல்ல தௌஃபீக் அல்லாஹ் நல்குவானாக. சுப்ஹானல்லாஹ்.